வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான நம்ம முந்திரி கொத்து தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் தீபாவளி ஸ்பெஷலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவு சிறுபயிறு எடுத்துருக்கிறேன். இது உங்கள் ஊரில் இந்த பயிருக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா நம்ம சிறுபேரை வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு செவக்களவு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. மணம் வரும், மணம் வந்ததும் வறுபட்டுடுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இறக்கிறாதீங்க. இதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சிறுபேறு வறுத்து இதை ஒரு பெரிய வீதியான ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஆறி வந்த பிறகு தான் நம்ம மிக்சியில் அடித்து எடுக்க முடியும். அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபேறு நல்லாவே ஆறிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய், நான் 1/2 கிலோ சிறுபேருக்கு அரை முறி தேங்காய் எடுத்து பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. துண்டு துண்டு எதுவுமே வரக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய பீஸாகவும் நீங்கள் துருவ வேண்டாம். சின்ன சின்ன துண்டாக துருவி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களால் முடியலன்னா நீங்கள் லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் வச்சு சுற்று விட்டு நீங்கள் எடுத்தாலே போதும். சின்ன சின்ன பீஸ், சின்ன சின்ன துருவலாக நமக்கு வந்துடும். இப்போ நல்லா நமக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இது பச்சையாக இருந்துச்சு வறுக்கலைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம வறுத்து சேர்த்தோன்னா 1 மாதம் ஆனாலும் முந்திரி கொத்து கெட்டு போகாது. இப்போ அதுக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம கருப்பட்டி, நம்ம கருப்பட்டியில் தான், எங்கள் ஊரில் கருப்பட்டியில் தான் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிறுபேருக்கு நான் கரெக்டாக ஒரு 350 கிராம் கொஞ்சம் கூடுதலாக கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். சிலவங்க ஈக்குவலாக எடுப்பாங்க, அரைக்கு அரணி எடுப்பாங்க. ஏன்னா இனிப்பு ஜாஸ்தி இருக்கும். இந்த பெரியவங்கன்னா கொஞ்சம் இனிப்பு லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ஜாஸ்தி இனிப்பு எடுக்காத குழந்தைங்களுக்கு இந்த அளவே கரெக்டானது. இப்போ நம்ம கடாய் வச்சு அதில் கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இந்த பாகுபதம் வர அளவுக்கு நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பட்டி கிடைக்காதவங்க நீங்கள் சர்க்கரையிலையுமே இதை செய்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபேறு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் நம்ம வறுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபேறு கொஞ்சம் கொஞ்சமாக நான் 2 பேட்சாக போட்டு இதே போல் மிக்சியில் அடித்து நல்லா ரொம்பவும் ரவை பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பொடிசாகவும் மீடியமாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது லைட்டாக ஒரு கொரகொரப்பு அதில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வறுத்த சிறுபேறு எல்லாமே நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பாகும் நம்ம ரெடியாக இருக்குது. வறுத்து வச்ச தேங்காயும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு ஜாஸ்தி போடுறது பிடிக்கலனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வறுத்து சேர்க்குறது ரொம்பவே நல்லது. எல்லாமே நல்ல மணமாக இருக்குது. ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் ஏதாவது தூள் மண் இருக்கும். அதனால் நல்லா அரித்து விட்டுக்கோங்க. எல்லா கருப்பட்டியும் ஒரேடியாக கருப்பட்டி பாகு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு சூட்டோடு விடுறதுனால ஆப்பை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே நமக்கு ஓரளவு தெரியும் இன்னும் எவ்வளோ சேர்க்கணுன்ற ஒரு அளவு நமக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவோம். இனி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதையும் நம்ம கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டி பாகுக்கு நிறைய தண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதாவது கருப்பட்டி பாகு ஜாஸ்தி விடுவீங்க, ஆனால் இனிப்பு கம்மியாக இருக்கும். நம்ம 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கனால நமக்கு இன்றைக்கும் போதுமான அளவு நமக்கு இனிப்பு இருக்குங்க. இப்போ நம்ம கையை வச்சு விரசினா தான் இது கதைக்காகும். அதனால் நம்ம ஆப்பிள் இருக்கலாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா கை வச்சு சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது கையை வைங்க. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் உருட்டி கொடுக்க உங்களுக்கு நல்லா அழகாக உருண்டு லைட்டாக ஒரு பெரிய, அதாவது திருப்பதி லட்டை விட பெரிய லட்டு பதத்துக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு முந்திரி கொத்துக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரண மாவுன்பாங்க. இது நமக்கு உருண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம உருட்டும் போது நம்ம கரெக்டாக இந்த உருண்டை சைஸ் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு உருண்டை வந்துருக்குதுன்னு. இனி எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்க வரல, பெருன்னு போகுதுன்னா கூட கொஞ்சம் கருப்பட்டி பாகு நீங்கள் அதோட சேர்த்து விரசி எடுத்துக்கோங்க. எல்லா பாகையும் ஒரேடியாக விட்டுறாதீங்க. தண்ணி, அதாவது பாகு அதிகமாகி கிளுகிளுங்க ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் மாவு ரெடி பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டான பதத்துக்கு நமக்கு உருண்டையும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு, உருட்டி எடுத்தாச்சு. நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் ரெடி பண்ணிங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாளைக்கு காலையில் போட்டு இல்லை உடனே போடனாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மணி நேரம் வச்சு தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா மேல் மாவு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வறுக்காத பச்சை மாவு தாங்க.
1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்சளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டா தண்ணியை விட்டு விட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா மேலே மாவு ஒட்டாதுங்க. அதனால தான் ரொம்ப மாவு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 உருண்டை, 5 உருண்டை, 3 உருண்டை, ஒத்த ஒத்த உருண்டை உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். முந்திரி கொத்துன்றது கொத்தா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நம்ம இப்படி ஒரு 4 உருண்டை, 3 உருண்டை போட்டு சேர்த்து சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி மாவு வந்து எல்லாம் சேர்த்து இப்படி கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சலன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு 2 செகண்ட் ஆகின பிறகு நீங்கள் வந்து மாவு மாற்றி போட்டுக்கோங்க. நீங்கள் சட்டுன்னு உடனே மாற்றி போட்டிங்கன்னா உருண்டை வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. இப்போ நம்ம மாற்றியும் போட்டாச்சு. முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சத்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதம்னாலும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதே போல் எல்லாத்தையும் உருண்டைகளையும் மாவில் முக்கி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4ஆக போட்டிருக்கேன். அடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்கேன். அதே போல் அதுக்கு அடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன்றா உங்களுக்கு போட்டு நான் காமிக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். இப்படி நம்ம வந்து திருப்பி போடும்போது நம்ம வந்து உதிர்ந்து வரக்கூடாது. இதே போல் சேர்ந்து வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு வந்து உருண்டை வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக நான் வந்து உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். நமக்கு வந்து முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானது கூட. இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக நமக்கு வந்து சாஃப்டாக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் உள்ள அழகாக எவ்வளோ அழகாக பூ போல் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சில உருண்டைகள் வந்து பாகுபதம் மாறி போச்சுன்னா இறுகி போகும். நமக்கு அவ்வளோ அழகாக சாஃப்டாக கிடச்சிருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.